வணக்கம் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த பாண்ட் ஃபார் மோர் கான்செப்ட் டைட்டில் அனிமேஷனோட ஃபைனல் எபிசோட் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் கிடையாது. இது வந்து ஒரு பிரேக் டவுன் எபிசோட். பிரேக் டவுன் அப்படின்னா ஒவ்வொரு சீன்லேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது ஏன் ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் கிடையாது அப்படின்னா, ஏற்கனவே பண்ண அதே டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் அதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டைம் வேஸ்ட்டு ப்ளஸ் வந்து லென்த்தியாக போயிடும். ஸோ அதனால் நான் வந்து பிரேக் டவுன் மாதிரி சொல்கிறேன். நான் ஃபஸ்ட் என்னோட ஷார்ட் ஒன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஷார்ட் ஒன்னில் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அந்த சீக்வன்ஸ் இதில் இருக்குது. BOND அப்படிங்கிற டெக்ஸ்ட் அனிமேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் சீக்வன்ஸ் இருக்குது. இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட அந்த ஸ்பீட் லைன்ஸ், என்னோட லாஸ்ட் எபிசோடில் ஸ்பீட் லைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நான் உள்ளே இம்போர்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபைல் அப்பெண்ட் கொடுத்து நான் ஸ்பீட் லைன்ஸ் எங்கே சேவ் பண்ணிக்கோ அதை செலக்ட் பண்ணி அப்பெண்ட் கொடுக்குறேன். கலெக்ஷனில் போய்ட்டு ஸ்பீட் லைன்ஸுங்கிற அந்த கலெக்ஷனை செலக்ட் பண்ணி அப்பெண்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இது உள்ளே அப்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நான் Ctrl P ப்ரெஸ் பண்ணி கேமராவோட நான் பேரண்ட் பண்ணிடுறேன். Ctrl P ப்ரெஸ் பண்ணி கேமராவோட நான் பேரண்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் கேமரா வியூவில் போய் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இங்கே சரி, இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து நின்று அனிமேட் ஆகும், ப்ளஸ் அந்த பேக்ரவுண்டு எனக்கு இருக்கும். ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை தனியாகவும் இந்த பேக்ரவுண்ட் தனியாகவும் நான் ரெண்டர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நியூ கலெக்ஷன் கொடுத்து BG லைன்ஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு கிரியேட் ஆகிடும் அந்த இடத்துல. அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் வருது பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டையும் அதே மாதிரி நான் ஒரு கலெக்ஷனாக சேவ் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் ஒரு கலெக்ஷன், டெக்ஸ்ட் ஒரு கலெக்ஷனாக சேவ் பண்ணுறேன். இந்த இங்கே டெக்ஸ்ட் கலெக்ஷனுக்கு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஸோ BG லைன்ஸ் தனியாக இருக்குது. இப்போ எனக்கு BG மட்டும் தனியாக ரெண்டர் பண்ணோம் அப்படின்னா, இந்த BG லைனை மட்டும் வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு இது ரெண்டர் ஆகிடும். இதை மட்டும் சீக்வன்ஸாக ரெண்டர் பண்ணலாம். இது ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சீரீஸில் நான் வந்து லைட்டிங் வந்து HDRI மேப் பேஸ்ட் லைட்டிங் யூஸ் பண்ணுறேன். HDRIங்கிறது ஹை டெஃபினிஷன் ரேஞ்ச் இமேஜ் லைட்டிங்னு சொல்லுவாங்க, இல்லை இன்டைரக்ட் லைட்டிங்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம பிளெண்டர்லையோ இல்லை எந்த 3D சாஃப்ட்வேர்லையோ லைட்டிங் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம், லைட்ஸ் உள்ளே இருக்கிற லைட்ஸ் எடுத்து வச்சு ரெண்டர் பண்ணுவோம்ல, உள்ளே இருக்கிற லைட்ஸ் எடுத்து வச்சு அதை வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டர் பண்ணுவோம்ல. இந்த HDRI மேப் ரெண்டரிங் அப்படிங்கிறது என்னன்னா என்விரான்மெண்ட் பேஸ்ட் ரெண்டரிங். இது என்ன பண்ணும், நீங்கள் என்ன இமேஜ் அப்ளை பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு உங்கள் சீனை வந்து இலிமினேட் பண்ணும், லைட் பண்ணும். அதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பாண்ட் ஃபார் மோர் கான்செப்ட் டெக்ஸ்ட்டில் எனக்கு வந்து பெரிய லைட்டிங் எதுவுமே இல்லை. ஸோ ரிஃப்ளெக்ஷன்ஸு ப்ளஸ் பிரைட்னஸ் மட்டும் தான் இருக்குது. அதனால வந்து HDRI மேப் லைட்டிங் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இங்கே சைடில் வேர்ல்ட் மேப்பில் போயிட்டு கலர் பக்கத்தில் எல்லோ கலர் பட்டன் இருக்குது பார்த்து, அதை கிளிக் பண்ணுங்கள். என்விரான்மெண்ட் டெக்ஸ்சர் கொடுங்க. ஓப்பனில் போயிட்டு HDRI மேப் நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, ஸோ இங்கே HDRI மேப்னு இருக்குது பாருங்கள், இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு தேவையான ஒரு மேப் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் செலக்ட் பண்ணி நான் ஓப்பன் இமேஜ் கொடுக்குறேன். HDRI மேப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நிறைய சைட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் polyevent.comனு ஒரு சைட் இருக்குது. நீங்கள் கூகுளில் போயிட்டு ஃப்ரீ HDRI மேப் அப்படின்னு போட்டிங்கனாலே, இல்லை ஃப்ரீ HDRI ஃபைல்ஸ் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் வரும். அதில் நல்ல ஒரு சைட்னா polyevent.comனு ஒரு சைட் இருக்குது. அதில் நிறைய HDRI மேப்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். 2K ரெசல்யூஷனில் 4K ரெசல்யூஷனில் நிறைய HDRI மேப்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டவுன்லோட் பண்ணியிருக்க அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் இமேஜ் கொடுக்குறேன். எனக்கு இங்கே செட் ஆகிருக்கும். இப்போ எனக்கு வந்து நான் ரெண்டர் பண்ணேன் அப்படின்னா நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை மட்டும் நான் சீக்வன்ஸாக ரெண்டர் பண்ண போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணல, ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு மோஷன் பிளர் ஆன் பண்ணிக்கிறேன். எனக்கு நல்ல ஒரு மோஷன் பிளர் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக ஆன் பண்ணிவிட்டு இங்கே சாம்பிளிங்கில் போய் என்னோட ரெண்டர் சாம்பிள்ஸ் நான் 25 வைக்கிறேன். நம்ம பேசிக்காக ரெண்டர் பண்ணுறப்போ 25 சாம்பிள்ஸ் வந்து போதும், குவாலிட்டி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணிக்கிற 2 டைம் ஜாஸ்தி ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபைல் ரொம்ப சின்ன ஃபைல் தான். ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சாம்பிள்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகிடும். எனக்கு வந்து 25 போதும், அதனால் நான் 25 செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிவிட்டு அவுட்புட் செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே வந்து ரெசல்யூஷன் 19201080, நான் ரெண்டர் பண்ணுற ரெசல்யூஷன் HD சைஸை, அதனால் 19201080 செட் பண்ணியிருக்கேன். ஃப்ரேம் ஸ்டார்ட் அண்ட் இங்கே நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ, இங்கே டைம் லைனில் கீழே என்ன செட் பண்ணுறீங்களோ அதே ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவுட்புட்டில் போய்ட்டு லொக்கேஷன் எங்கே சேவ் பண்ணுமோ அந்த இடத்துல நீங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு இங்கே போய்ட்டு ஸோ நியூ ஃபோல்டர் போட்டுட்டு இங்கே நீங்கள் இப்போ நியூ ரெண்டர் அப்படின்னு கூட போட்டுட்டு இதுக்குள்ளே போய் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டர் பண்ணுற ஃபைல்ஸ் வந்து அந்த லொக்கேஷனில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த அவுட்புட் செட்டிங்ஸில் RGBA இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கலர் டெப்த் 8 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான செட்டிங்ஸ் ரெண்டரிங்கில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், கலர் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அந்த கலர் மேனேஜ்மெண்ட்டில் AGXன்னு டிஃபால்ட்டாக இருக்கும், அதை ஃபில்மிக்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஃபில்மிக்கில் நல்ல ஒரு அவுட்புட் கிடச்சதுனால நான் ஃபில்மிக்னு வச்சுருக்கேன். இப்போது இங்கே ரெண்டரில் போய்ட்டு நீங்கள் ரெண்டர் அனிமேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு சீக்வன்ஸாக ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், எனக்கு சீக்வன்ஸாக எனக்கு ரெண்டர் ஆகும் ஒவ்வொரு ஃப்ரேமாக. எங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சீக்வன்ஸ் ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சேம் டைப்பில் வந்து நான் இந்த டெக்ஸ்ட் ரெண்டர் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் கலெக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் ரெண்டர் பண்ணி இப்போ செக் பண்ணுறேன் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஸோ ரெண்டர் இமேஜ் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு நல்லா குவாலிட்டியாக பிரைட்டாகவே இருக்குது எனக்கு.
ஸோ இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி நான் டெக்ஸ்ட்டுக்கு தனியாக லொக்கேஷன், இப்போ நம்ம பேக்ரவுண்ட் சேவ் பண்ணாமல் டெக்ஸ்ட்டுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் TXTன்னு போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு ஃபைல் நேம் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுக்குறேன். ரெண்டர் அனிமேஷன் கொடுத்தனா எனக்கு வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு ரெண்டர் ஆக ஆரம்பிக்கும். பாருங்க, எனக்கு ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக ரெண்டர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் மோஷன் பிளர் ஆன் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு மோஷன் பிளரோட எஃபெக்ட்ஸ் வரும், பார்க்கவே நல்லாயிருக்கும். ஓகே, என்னோட ஃபைனல் ரெண்டர் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது என்னோட ஃபைனல் ரெண்டர். இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட்டு தனியாக பேக்ரவுண்ட் தனியாக ரெண்டர் பண்ணியிருப்பேன். இதில் இது என்னோட ஃபைனல் ரெண்டர். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எனக்கு கரெக்டாக அந்த ஆங்கிளுக்கு எனக்கு இருக்கும். ஸோ இதே டைப்பில் தான் என்னோட ஷார்ட் 2 நான் ரெண்டர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், அதேமாதிரி உள்ள அந்த ஸ்பீட் லைன்ஸ் கொண்டு வந்து வச்சுட்டு கேமராவோட பேரண்ட் பண்ணிவிட்டு நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இதே டைப்பில் தான் என்னோடய ஃபார் டெக்ஸ்ட்டு, அப்புறம் என்னோடய மோர் டெக்ஸ்ட்டு, ஃபைனலாக கான்செப்ட் டெக்ஸ்ட்டு, இது எல்லாமே இதே டைப்பில் தான் நான் வந்து ப்ளேஸ் பண்ணி ரெண்டர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பீட் லைன்ஸை உள்ளே இம்போர்ட் பண்ணி அதை உள்ளே அப்பெண்ட் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு கேமராவோட பேரண்ட் பேரண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தனித்தனியாக ரெண்டர் பண்ணுறது. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி தான் என்னோட இந்த ஷார்ட் 1, ஷார்ட் 2, ஷார்ட் 3, ஷார்ட் 4 எல்லாமே நான் ரெண்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட ஃபைனல் அவுட்புட் நான் உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது பாண்டோட டெக்ஸ்ட் அனிமேஷன், ஃபாரோட டெக்ஸ்ட் அனிமேஷன், மோரோட டெக்ஸ்ட் அனிமேஷன், இது கான்செப்ட் ஷார்ட்டோட டெக்ஸ்ட் அனிமேஷன். ஸோ நம்மளுக்கு ஷார்ட் 1, ஷார்ட் 2, ஷார்ட் 3, ஷார்ட் 4 முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஃபைனல் ஷார்ட், அந்த ஃபைனல் ஷார்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதான் அந்த எல்லா டெக்ஸ்ட்டும் ஒரே இடத்துல வந்து ரெண்டராங்களோ இந்த சீன். இப்போ இந்த டெக்ஸ்ட், இந்த சீன் பாருங்கள், இந்த சீன் இருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் நான் சொல்லாத ஒரே விஷயம் இந்த பின்னாடி இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் எலமெண்ட்ஸ் மட்டும்தான். அதை மட்டும் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்ப்போம். இப்போ என்னோடய ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதான் என்னோடய ஃபைனல் ஷார்ட்டோட பிளெண்டர் ஃபைல். இந்த ஃபைல் பாருங்கள், இதில் நான் இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக சில எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் எலமெண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஜி பிளேன் பாருங்கள், ஒரு பேக்ரவுண்ட், இந்த பேக்ரவுண்டில் இந்த ரெஃபரன்ஸில் இருக்கிற பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரியே ஒரு சிட்டி லைட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சிட்டி ஸ்கைலைனை அதை அப்படியே டூப்ளிகேட் போட்டு கீழே ஃப்ளோராக க்ரியேட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா இது ரிஃப்ளெக்ஷன் வரணுங்கிறதுக்காக. இங்கே சின்னதாக ரிஃப்ளெக்ஷன் தெரியுது, அந்த பில்டிங் லைட்ஸ்லாம் தெரியுற மாதிரி, அதுக்காக ரிஃப்ளெக்ஷன் வரணுங்கிறதுக்காக அதே டூப்ளிகேட் போட்டு ரொட்டேட் பண்ணி கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த அவுட்புட்டில் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணியிருக்கோம் அதில் எக்ஸ்ட்ராவான்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த மாடல் இருக்குது பாருங்கள், இந்த ஆரோ மாதிரி ஒரு டைப் இருக்கிற மாடல். இது வந்து ஒரு கியூப் போட்டு இதை மாடல் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு கியூப் போட்டு இந்த ஷேப் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மெட்டீரியல் கொடுக்குறப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபேஸுக்கு மட்டும் நான் வந்து லைட்ஸ் அனிமேட்டார ஒரு PNG சீக்வன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் கூகுளில் போயிட்டு LED லைட்ஸ் ஸ்டாக் அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த வீடியோ கிடைக்கும். அதை எடுத்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா இந்த வீடியோ பாருங்கள், நம்ம ரெஃபரன்ஸ் வீடியோவில் பாருங்கள், லைட்ஸ் வந்து அனிமேட் ஆகிட்டு இருக்கும் அந்த ஆரோ ஷேப்பில். அதுக்காக அதை நான் இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்க லைட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஒரு பிளேன் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு PNG இமேஜ் நான் செட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு பிளேன், ஜஸ்ட் ஒரு பிளேன் மாதிரி செட் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் பிளேன் மாதிரி செட் பண்ணிட்டு கூகுளில் போயிட்டு அதே மாதிரி நான் லைட்ஸ் ஸ்டேஜ் லைட்ஸ்ன்னு சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கும். அந்த இமேஜ் வந்து PNG இமேஜ் எடுத்து இங்கே செட் பண்ணி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அன்டூ பண்ணிடலாம். ஓகே, அதே இடத்துல ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இல்லை எக்ஸ்ட்ரா வேறு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்டேஜ் லைட்ஸ், இந்த அனிமேட்டார ஸ்பாட் லைட்ஸ், இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பிளேன் மாடல், பிளேன் க்ரியேட் பண்ணி அதை வந்து இந்த ஷேப்புக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஒரு PNG இமேஜ் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த லைட்டோட PNG இமேஜ், லைட் ரேஸோட PNG இமேஜ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே டூப்ளிகேட்ஸ் போட்டு நிறைய லைட்ஸாக அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை மேனுவலாக அனிமேட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி அனிமேட் ஆகிற மாதிரி. ஸோ இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இது அனிமேட் ஆகுது பாருங்கள், மேனுவலாக அனிமேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃபைனலாக என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த வீடியோவில் பாருங்கள், டெக்ஸ்ட் ஃப்ரண்ட்லேருந்து இப்படி வருது பார்த்தீங்களா, டோட்டலாக அந்த ஃபுல் பேக்ரவுண்டே மூவ் ஆகுது. அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த பேக்ரவுண்டு, இந்த லைட்ஸு, அப்புறம் வந்து இந்த கீழே இருக்கிற ஸ்டேஜ் லைட்ஸு, அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு எம்டியோட நான் பேரண்ட் பண்ணிட்டேன். அந்த எம்டியை வந்து இந்த கேமராவிலேருந்து முன்னாடி மூவ் ஆகி வர மாதிரி கீப் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்லேருந்து அப்படியே பின்னாடி போகிற மாதிரி அப்படியே கீப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதில் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கிறது இது மட்டும்தான். அதுக்கப்புறம் கேமராஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எப்படி வருதுங்கிறத பார்ப்பாங்க பாருங்கள், அதே மாதிரி அப்படியே வருது பாருங்கள், எனக்கு வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி நான் HDR லைட்டிங் ஒன்று கொடுத்துருக்கேன். HDR லைட்டிங் அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் டெக்ஸ்ட்டு தனியாக, பேக்ரவுண்ட் தனியாக ரெண்டர் பண்ணி நான் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு கண்ட்ரோல் இருக்கும், எஃபெக்ட்ஸ் ரெண்டர் பைக்கு எஃபெக்ட்ஸ் ஆச்சு ஆட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் இதில் நான் பண்ணியிருக்கேன். சேம் அதே டைப், இதுக்கு முன்னாடி பண்ண அதே ரெண்டர் செட்டிங்ஸ் அதே தான். இங்கே பார்த்தீங்கன்னா HD சைக்கிள்ஸ், அதே ரெண்டர் செட்டிங்ஸ், மேக்ஸிமம் சாம்பிள்ஸ் 25 வச்சுருக்கேன். HD சைஸு, அதே மாதிரி
கலர் மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு ஃபில்மிக்னு செட் பண்ணி இதை நான் ரெண்டர் பண்ணிவிட்டு இதை பிளெண்டருக்குள்ளேயோ இல்லை ஒரு காம்போஸ்டிங் சாஃப்ட்வேர்க்குள்ளேயோ கொண்டு போயிட்டு நான் இதை வந்து காம்போஸ்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. சார் ரெண்டர் பண்ண இந்த ஃபைனல் அவுட்புட் பாருங்கள், சேம் அதே மாதிரி எனக்கு வந்திருக்கும். இதான் என்னோட ரெண்டர் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்து அவுட்புட்டை. இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து க்ளோ எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பேக்ரவுண்ட் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக வராது, பாதி தான் வரும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கலர் ஃபில் பண்ணி மேலே மட்டும் மாஸ்க் பண்ணியிருக்கேன், அந்த இடத்த மட்டும் மாஸ்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே இந்த லைட்ஸ் இப்படி வரா மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்பார்க் எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஸ்பார்க் எஃபெக்ட்ஸும் ஸ்டாக் இமேஜ் டவுன்லோட் பண்ணி நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வரும்போது ஒரு ஸ்பார்க்கு, பின்னாடி வரும்போது ஒரு ஸ்பார்க்கு, அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பார்க்கு வந்து நின்ன உடனே அப்படியே நிற்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஷாட்லேயும் அதே மாதிரி அந்த ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு செகண்ட் ஷாட்லேயும் அதே மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணி ஸ்பார்க் எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். தேர்ட் ஷாட்லேயும் அதே மாதிரி பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபோர்த்து ஷாட்டில் அதே மாதிரி ஸ்பார்க் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஃபிஃப்த்து ஷாட்டில் ஃபைனலாக வந்து ஒரு ஸ்பார்க் அங்கே போய் இடிச்ச உடனே அந்த போய் டெக்ஸ்ட் போய் அடிச்சு நின்னோடனே ஒரு ஸ்பார்க்கு ஒரு ஷாக் வேவ் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் அந்த டைட்டில் அனிமேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பேசிஸில் இது பண்ணியிருக்கு, டோட்டலாகவே இந்த அனிமேஷன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. அவங்க யூஸ் பண்ண அதே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி நான் அதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. சூப்பர்ல. ஸோ இப்படி தான் இந்த பாண்ட் ஃபார்மர் கான்செப்ட் டைட்டில் அனிமேஷன் கிரியேட் பண்ணணும். இந்த டுட்டோரியல் சீரிஸ் கிட்டத்தட்ட 2 வீக்ஸாக பண்ணியிருக்கோம். இவ்வளோ நாள் பொறுமையாக அந்த டுட்டோரியலுக்காக ஒவ்வொரு எபிசோடாக பார்த்து பொறுமையாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஒருத்தர் இமேஷ்ங்கிற ஒரு நண்பர் வந்து இந்த டுட்டோரியல் ரெக்வஸ்ட் பண்ணி அதை நான் கிரியேட் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இப்படி ஒரு டுட்டோரியல் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி அவுட்புட் வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. வேறு ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியணும்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அதை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.